வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டியது. இந்நிலையில் சனிக்கிழமை இரவு 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. சுற்றுலா ஸ்தலமான லேம்ஸ் ராக் செல்லும் சாலையில் மழையின் காரணமாக 2 மரங்கள் அவ்வழியாக வந்த கார்கள் மீது விழுந்தன. இதில் 2 கார்கள் சேதமடைந்தது. எனினும் கார்களில் இருந்த பெங்களூரு சுற்றுலா பயணிகள் மற்றும் டிரைவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தீயணைப்புத் துறையினர் அங்கு சென்று மரங்களை வெட்டி அகற்றினர். அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் உள்ள 27வது வார்டு குப்பைகளை சேகரித்து தரம் பிரிக்கும் ஒப்பந்தம் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒப்பந்ததாரர்கள் குப்பைகளை தரம் பிரிக்காமல் நந்திய ஆற்றில் கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. குப்பைகளை ஆற்றில் கொட்டி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வரும் தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்து அபராதம் விதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். அவ்வப்போது குப்பைக்கு மர்ம நபர்கள் தீ வைக்கின்றனர். தீ பரவி சோளிங்கர் திருத்தணி சாலையில் புகை மூட்டமாக காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ஊட்டியில் தேசிய சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, கேரள மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து வீரவதை சிலம்ப அணி மாணவர்கள் டாக்டர் பெருமாள் தலைமையில் பங்கேற்றனர். இதில் 8 பேர் முதல் பரிசையும், 7 பேர் 2ஆம் பரிசையும், 9 பேர் 3ஆம் பரிசையும் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தனர். வெற்றி வீரர்களுக்கு ஊர் மக்கள் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து தடபுடல் வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவிலூர் கிராமத்தில் பெரியகுளம் கண்மாய் பாசனத்தில் 150 ஏக்கரில் விவசாயம் நடக்கிறது. இப்பகுதியில் டிரான்ஸ்பார்மர் பழுதால் 12 நாட்களாக தண்ணீரின்றி 150 ஏக்கர் பயிர்கள் கருகி வருகிறது. மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தேவதான கிராமத்துல கோயிலூர்ல இந்த டிரான்ஸ்பாரை 12 நாள் ஆச்சு ரிப்பேர் ஆகி கலட்டிட்டு போயிட்டாங்க. கலட்டிட்டு போய் 12 நாள் ஆகியும் இவங்க நமக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தலைவாயூரம் ஏகிட்ட கேட்டோம்னா இன்னைக்கு மாட்டுதான் நாளைக்கு மாட்டுதான் அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. 150 ஏக்கருக்கு மேல பயிர் பட்டுக்கிட்டு போகுது. இது படக்கூடாதுன்னு நாங்க ஜெனரேட்டரை வச்சு நாங்க தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கோம். இதனால ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் எங்களுக்கு செலவாகுது. 40 டீசல் வாங்கி ஊத்துறோம்.
எங்களுக்கு 150 ஏக்கர் வந்து பட்டுக்கிட்டு போகுது. இதுக்கு வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் சரி, எந்த ஒரு அதிகாரியும் சரி, எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு மட்டும் நாளைக்கு மட்டும் தான் அலக்கழிச்சே கொண்டு வராங்க. ஏற்கனவே நாங்க வந்து நஷ்டத்துல இருக்கோம். விவசாயிகள் 25,000 ரூபாய் செலவு பண்ணி நட்டு போட்டிருக்கோம். கடைசி 120 நாளைக்கு 80வது நாள்ல கரண்ட் இல்ல. 10 நாளா கரண்ட் இல்லாம பாதி பட்டு போச்சு, பாதி செத்து போச்சு. இன்னும் இருக்கதை காப்பாற்றணும்னா எங்களுக்கு உடனடியே போர்க்கால அடிப்படையில் கரண்டை கொடுத்து எங்களுக்கு வந்து விவசாயம் பண்றதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இந்த மின்சாரத்துறையும் தமிழ்நாடு அரசும். இதனால எங்களுக்கு வந்து பெரும் இழப்புல தான் இருக்கும். இதுக்கு மேல எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலாட்டி நாங்க விவசாயிகள் வாழ்வதை விட தற்கொலை பண்ணி சாவுத வேலையை மட்டும் தான் பார்க்க வேண்டியது, வேற எந்த இதுமே இல்ல. விவசாயம் பார்க்க போக வேண்டாம். நாங்க எல்லாம் ரோட்ல வந்து சாவத்தான் செய்யணும், வேற வழியே இல்ல எங்களுக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் திருடு போன செல்போன்களை கண்டுபிடித்து தர அதன் உரிமையாளர்கள் புகார் அளித்தனர். இதையடுத்து மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி மீட்டனர். எஸ்பி அலுவலகத்தில் மீட்கப்பட்ட செல்போன்கள் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு எஸ்பி ஜெயக்குமார் தலைமை வகித்து 17,04,508 ரூபாய் மதிப்புள்ள 106 செல்போன்களை அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். திருச்சி மாவட்டத்தில் 32,000 ஏக்கரில் நேந்திரம், பூவன், ரஸ்தாளி, கற்பூரவள்ளி, மொந்தன் என பல்வேறு வாழை ரகங்கள் பயிரிட்டுள்ளனர். முன்கூட்டியே திட்டமிடல் இல்லாமல் ஜூன் மாதத்தில் தமிழக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டது. இதனால் வாழை பயிர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் நீர் கிடைக்கவில்லை. நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததால் மோட்டார் மூலம் பாசனம் செய்ய முடியாமல் தண்ணீரின்றி வாழைத்தார்கள் போதிய திரட்சி இல்லாமல் மரங்களிலேயே பழுத்து காய்த்து வருகிறது. வாழைத்தார்களை வியாபாரிகள் வாங்க மறுப்பதால் வாழைத்தார்களை அறுத்தெடுத்து சந்தைப்படுத்த அதிக கூலி செலவாகும் என்பதால் அதையும் அறுக்காமல் அப்படியே விட்டுவிட்டனர். கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். வயலூர் வருவாய் கிராமத்தில் மட்டும் 150 ஏக்கர் வாழை சாகுபடி செய்திருக்காங்க. ஆனா இந்த ஆண்டு தை மாசமே தண்ணீர் நிறுத்திட்டாங்க. நீர்வளத்துறை அதிகாரிகள்ட்டையும் போய் தண்ணி கேட்டோம். தண்ணீர் கொடுக்க இயலாது, குடிநீருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. இந்த ரெண்டாவது இந்த சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக வெப்பம். வாழைங்கிறது 35 டிகிரி செல்சியஸ் அளவு மட்டும்தான் 35 டிகிரி செல்சியஸ் அளவுல தான் அது வளரக்கூடியது. 27 to 35 டிகிரி செல்சியஸ். இந்த வாழை ஆராய்ச்சி மையத்திலே அதை பத்தி கேட்டேன். இது 35க்கு மேல இந்த வெப்ப அளவு போச்சுனாக்கா வாழை பாதிக்கும்னு அவங்களும் இந்த விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இது இந்த வருஷம் கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிடுச்சு வெப்ப அளவு. அதனால இந்த வாழை இந்த வெப்பநிலையில தாங்கல வாழை இந்த வாழை தாறு தள்ளிடுச்சு. ஆனா போதிய திரட்சி அடையல. அதனால வியாபாரிகள் இந்த வயலூர் பகுதி விவசாயிகள்கிட்ட வாழைய கொள்முதல் செய்ய தயங்குறாங்க. ரெண்டாவது இந்த வாழை இந்த வெப்பத்தினால மடியுது, காய் அறவளவுலே பழுக்குது. இந்த தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த வறட்சி பகுதியாக அறிவித்து திருச்சி மாவட்டத்தை வாழை வறட்சி பகுதியாக அறிவித்து தமிழக முதல்வர் அவர்களும் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் வருவாய்த்துறை மூலம் போதிய கணக்கீடு செய்து விவசாயிகளுக்கு தக்க நிவாரணம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மழை பெய்ய வேண்டி கோவை மாவட்டம் அன்னூர் அருகே லக்கிபாளையம் சுப்பிரமணியர் கோவில் வளாகத்தில் கழுதைக்கும் ஊர் பொதுமக்கள் திருமணம் செய்து வைத்தனர். முன்னதாக கழுதைகளுக்கு பட்டு வேட்டி, பட்டு சேலை, வளையல், நகைகள் என அலங்காரம் செய்து மேளதாளத்துடன் ஊர்வலமாக அழைத்து வந்து தடபுடலாக திருமணம் செய்து வைத்தனர். திருமண விருந்து நடைபெற்றது. ஓசூரில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தேர் திருவிழா நடைபெறும். விழாவில் ஸ்ரீ மரகதாம்பிகை அம்மன், ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் மற்றும் விநாயகர் ஆகிய 3 சுவாமிகளின் தேரோட்டம் நடக்கும். பக்தர்களால் 1000 ஆண்டுகள் இழுக்கப்பட்ட பழமையான ஸ்ரீ மரகதாம்பிகை அம்மன் தேருக்கு பதிலாக புதிய தேர் செய்து தேரோட்டம் நடைபெற்றது.
பழைய தேர் ஓசூர் தேர்பேட்டை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. 1000 ஆண்டுகள் ஓடிய பழைய தேரை நினைவு பொக்கிஷமாக பாதுகாக்க கோவில் நிர்வாகம் முடிவு செய்தது. இதற்காக கோவில் நிர்வாகம் மற்றும் பக்தர்கள் கண்டெய்னரில் தேரை ஏற்றி ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் மலை கோவிலுக்கு கொண்டு வந்தனர். கோவில் முன்பு கிரேன்கள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் தேரை கண்டெய்னரில் இருந்து இறக்கி தேர் நிலை நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து பழைய தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் 1000 ஆண்டுகள் ஓடிய தேரை பயபக்தியுடன் வணங்கி செல்கின்றனர். தமிழ்நாட்டில் தெற்கு கடற்கரையோரம் கடலில் திடீர் சூறாவளி தோன்றும். 45 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்று வீசி 5 அடி உயரத்திற்கு அலைகள் கரையை தாக்கக்கூடும். மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்த வேண்டும். மக்கள் கடலில் குளிக்க வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்தது. மீன்பிடி தடைக்காலம் என்றாலும் ஃபைபர் படகு மீனவர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அவர்கள் கரை திரும்ப போலீசார் எச்சரித்தனர். ஹார்பர்ல இருந்து கிளம்பி ஓடுது.